ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசியுங்கள். ஆதியாகம் 26ஆம் அதிகாரத்திலே 15 நாம் வாசிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம் கூர்ந்து மண்ணில் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கில் நீ மிகவும் பலத்தவனாய் ஆனாய். அப்பொழுது ஈசாக் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு இட்டான். கவனியுங்கள். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய மிருக ஜீவன்களும் ஆபிரகாமுடைய குடும்பமும் குடிப்பதற்காக துறவுகளை ஆபிரகாம் வெட்டி வைத்திருந்தான். அந்த துறவுகள் அந்த காலத்திலே கிணறு இல்லாததினாலே சில துறவுகள் எங்கே தண்ணீர் இருக்கிறதோ, தண்ணீர் வாட்டம் எங்கே இருக்கிறதோ, பள்ளத்தாக்குகளிலே தண்ணீர் ஓடுகிற நீரோட்டங்களிலே ஒரு துறவுகளை வெட்டி தங்களுக்காக, தங்கள் மிருக ஜீவன்களுக்காக அக்காலத்திலே துறவுகளை வெட்டுவது அந்த காலத்தின் பழக்கமாக இருந்தது. ஆபிரகாம் வெட்டின துறவுகளை ஆபிரகாம் மரித்த பிறகு பெலிஸ்தியர்கள் அதை மண்ணை போட்டு என்ன செஞ்சிட்டாங்க? மூடிட்டாங்க. ஆனா தேசத்திலே பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இப்ப ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறாரு. தேசத்திலே பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திலே தண்ணீர் இல்லை. ஆகையால் ஈசாக்கு என்ன செய்கிறான் என்றால், தூர்த்துப்பட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டி மறுபடியும் அந்த துறவுகளை தோண்டுவதற்காக முயற்சி செய்கிறான். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் இட்ட பெயர்களை மறுபடியும் அந்த துறவுக்கு பெயர் வைக்க விரும்புகிறான். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றுகளை கண்டார்கள். கேரார் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடினாலே அந்த துறவுக்கு எசேக்கு என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, கவனிங்கள். 3 துறவுகளை ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வெட்டி எடுக்கிறார்கள். அதிலே முதல் துறவு எசேக்கு, இரண்டாவது சித்னா, மூணாவது ரெகோபோத். 3 துறவுகளை எடுக்கிறார்கள். சித்னா, அடுத்தது ரெகோபோத். 3 துறவுகள். அதில் முதல் துறவுகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏசேக் என்றால் சர்ச்சைக்குரிய இடமாய் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? ஏசேக் என்றால் சர்ச்சைக்குரிய ஒரு இடம், வாக்குவாதமாய் இருந்த ஒரு இடம். அப்ப ஈசாக்கு வெட்டின துறவுகளை கேராரின் மேய்ப்பர்கள் சொல்லுகிறார்கள், நீ பஞ்சம் பிழைக்க வந்தவன், எங்க ஊருக்கு நீ வந்தவன், ஆகையால் எங்க ஊர்ல இருக்கிற பள்ளத்தாக்கினுடைய தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி தாங்கள் வெட்டின துறவுகளை தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கின் மேய்ப்பர்களோடு வாக்குவாதம் செய்கிறார்கள். அதற்கு ஈசாக்கு வைத்த பெயர் என்னவென்றால் ஏசேக். அப்படியானால் சர்ச்சை என்று அர்த்தம். சர்ச்சைக்குரிய ஒரு இடமாய் இருக்கிறது. சரி, அதை விட்டு விடுகிறான். இந்த சர்ச்சை நமக்கு தேவையில்லை, இந்த துறவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று விட்டு விடுகிறான். வாக்குவாதம் செய்யவில்லை. அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். ஆனால் ஈசாக்கு தாழ்மை உள்ளவனாக, பொறுமை உள்ளவனாக, பரவாயில்லை நீங்க எடுத்துக்கோங்கன்னு விட்டு கொடுக்கிறான். இரண்டாவது துறவுகளை வெட்டுகிறார்கள். அங்கே சுரக்கும் நீரூற்றுகளை கண்டார்கள். அதற்கு பெயர் சித்னா என்று வைக்கிறான். அதுவும் எங்களுடையது என்று சொல்லி கேராரின் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள்.
அதற்கு பெயர் வைக்கிறான் வெறுக்கக்கூடிய இடம் என்று பெயர் வைக்கிறான். என்ன வைக்கிறான்? வெறுக்கக்கூடிய இடம். சித்னா என்றால் வெறுக்கக்கூடிய இடம், ஏசெக் என்றால் சர்ச்சைக்குரிய இடம், சித்னா என்றால் வெறுக்கக்கூடிய இடம். ஐயோ, இந்த இடமும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதே. அந்த வாக்குவாதத்தின் நிமித்தமாக அவர்களுக்குள்ளே அந்த இடத்தை வெறுக்கக்கூடிய, அந்த நீரூற்றை வெறுக்கக்கூடிய, அந்த ஜனங்களை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ஆகையால் அதற்கு பெயர் வெறுக்கக்கூடிய இடமாய் அது மாறுகிறது. மூன்றாவதாக ஒரு துறவை வெட்டுகிறான். அந்த துறவு அங்கே சுரக்கும் நீரூற்றுகளை கண்டார்கள். அங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து வேறே துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறார்கள். என்ன பெயரிடுறாங்க? ரெகோபோத் என்று பெயரிடுகிறார்கள். ரெகோபோத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, விஸ்தாரமான இடம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஏசேக்கு என்றால் சர்ச்சைக்குரிய இடம், சித்னா என்றால் வெறுக்கக்கூடிய இடம், ரெகோபோத் என்று சொன்னால் விஸ்தாரமான இடம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விஸ்தாரமான வழிகளை உருவாக்க போகிறார், விஸ்தாரமான பாதைகளை உருவாக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக எழும்பின வாக்குவாதம் செய்தவர்களுக்கு முன்பாக சர்ச்சைக்குரிய காரியங்களை உருவாக்கி, வெறுக்கப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மனதிலே விதைத்த விதைகள், அல்லது நம்ம விரோதமாய் எழும்பின ஜனங்களுக்கு முன்பாக நமக்கு ஆண்டவர் ரெகோபோத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அது ஒரு விஸ்தாரமான இடமாய் மாறப்போகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதாகமத்திலே வாக்குவாதங்களினாலே அநேகர் ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். இந்த வாக்குவாதத்திற்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நாம் வைக்க போகிறோம். ஏனென்றால் வாக்குவாதத்தினால் ஆசீர்வாதம் வருவதில்லை, தேவன் தருகிற வாக்கு தத்தங்களினால் ஆசீர்வாதங்கள் வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குவாதத்திற்கு இன்றைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளியை நாம் வைக்க வேண்டும். வாக்குவாதம் வரும் பொழுது 4 காரியங்கள் வருகிறது. எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாக்குவாதங்கள் வருகிறதோ 4 காரியங்கள் வருகிறது. ஒன்று, விரோதம் வருகிறது. என்ன வருகிறது? வாக்குவாதத்தினால் விரோதம் வருகிறது. விரோதம் வந்த பிறகு பிரிவு வருகிறது. பிரிவுக்கு பிறகு தனிமை வருகிறது. தனிமைக்கு பிறகு தவிப்பு வருகிறது. அப்போ வாக்குவாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே முதல் காரியம் எதை சாத்தான் கொண்டு வருகிறான் என்றால் விரோதத்தை கொண்டு வருகிறான். அவன் எப்படி ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக சில வாக்குவாதங்களினாலே நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்ததையும் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில இந்த வாக்குவாதத்திற்கு நிறைய சொற்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை அநேகர் இழந்திருக்கிறார்கள். அதுல நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்திலிருந்தே நம்ம பார்க்கும் பொழுது அங்கே முதலாவது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-9 லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருது. அப்படி வாக்குவாதம் வரும் பொழுது லோத்தின் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்றாங்க ஆபிரகாமின் மேய்ப்பர்களோடு. அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறான்? வாக்குவாதம் பண்ணவில்லை. லோத்தை கூப்பிட்டு சொல்லுகிறான், நாம் இருவரும் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். ஆகையால் ஒன்றை நாம் செய்வோம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் அழைத்து முதலாவது லோத்து கிட்ட அவனை சாய்ஸ் கொடுத்தான். நீயே சாய்ஸ் தெரிஞ்சுக்கோ, நீனே உனக்காகவே நான் வாய்ப்பை நான் தருகிறேன், விட்டு கொடுக்கிறேன். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் வலது பக்கம்.
அதற்கு முன்னாடி ஆபிரகாமும் லோத்தும் அவன் குடும்பமும் இவன் குடும்பமும் ஒன்றாக ஒரே இடத்திலே அவர்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்தார்கள். ஆனால் வாக்குவாதங்கள் எப்பொழுது மனிதனுக்குள் வருகிறதோ அப்பொழுது பிரிவினை வருகிறது, அப்பொழுது விரோதங்கள் வருகிறது, அப்பொழுது தனிமை வருகிறது, அதுக்கப்புறம் தவிப்பு வருகிறது. உங்க வாழ்க்கையில நீ பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில வாக்குவாதத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது, சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு விவாதம் எழும்புவதற்கு முன்பாகவே நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடக்கிறீர்கள். பொறாமையும் விரோதங்களும் வாக்குவாதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள விரோதங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ள பொறாமை இருக்கிறது. இது 3 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, பொறாமை, விரோதம், வாக்குவாதம் எவனுக்குள்ளாக இருக்கிறதோ அவன் தேவனுடைய ஆவிக்குரியவனாய் அல்ல, அவன் மாம்சத்துக்குரியவனாய், இன்னும் ரட்சிக்கப்படாதவனாய், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெறாதவனாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராதவனாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னை கட்டி எழுப்பாதவனாய் காணப்படுகிறான். காரணம் பவுல் சொல்லுகிறார், விரோதங்கள், வைராக்கியங்கள், வாக்குவாதங்கள் எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ, அது எந்த மனிதனை ஆளுகை செய்கிறதோ, எந்த மனிதனை அடிமைப்படுத்துகிறதோ அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆவியில் நடக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல. அவர்கள் யார்கள் என்று சொன்னால் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்கள், உலக பிரகாரமாய் வாழக்கூடியவர்கள். ஆகையாலே விரோதங்களும் வைராக்கியங்களும் அடுத்தது வாக்குவாதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வேண்டாம் என்று பவுல் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விரோதம் இருக்கிறது என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வைராக்கியம் இருக்கிறது, ரட்சிக்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாக்குவாதம் செய்கிறவர்களா இருப்பீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நல்ல கவனிங்க, இருவருக்குள்ள ஒரு வாக்குவாதம் எப்போ முற்றுகிறது என்று சொன்னால், முதலாவது புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாததினாலே, புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாததினாலே இருவருக்குள்ளே வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. ஆதாம் ஏவாளுக்குள் வந்த வாக்குவாதம் எதற்காக? கீழ்ப்படியாததினாலே. ஏவாள் கீழ்ப்படியாததினாலே, பிசாசனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்தார். அவன் வஞ்சித்து சாப்பிடுன்னு சொல்லி நிர்பந்திக்கிறான், வேணான்னு சொல்றான், கோபப்படுறான், வாக்குவாதம் பண்றான். சாப்பிட்ட உடனே அவனும் பாவம் செய்கிறான். இருவரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இருவரும் தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். காரணம், இவர்களுக்குள்ளே பிரிவு வர வேண்டும் என்று சாத்தான் விரும்பினான். இவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வர வேண்டும் என்று சாத்தான் விரும்பினான். காயின் எதனாலே தேவ சமூகத்தை விட்டு போனான்? 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. காயின் எதற்காக அவன் தேவ சமூகத்தை விட்டு போனான்? அவன் தன் சகோதரன் கொலை செய்து, ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே என்று சொல்லும்போது, நான் அவனுக்கு காவலாளியா என்று தேவனோடவே வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சான். தேவனோடைய வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சான். அதனால காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றான் என்று வேதம் சொல்லுகிறான். அப்படியானால் வாக்குவாதம் தேவ சமூகத்திலிருந்து உங்களை பிரிக்கும். விரோதங்கள் தேவ ஐக்கியத்தை விட்டு பிரிக்கும். வைராக்கியங்கள் தேவ சமூகத்திலிருந்து உங்களை பிரிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆதியிலே அநேக வாக்குவாதங்கள் செய்த நபர்கள் உண்டு. மோசேயோடு இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குவாதம் செய்தார்கள். மேரிபாவின் தண்ணீருக்காக தண்ணீர் அண்டையிலே வாக்குவாதம் செய்தார்கள்.
அவர்கள் வனாந்தரத்திலே மோசேக்கு விரோதமாய் வாக்குவாதம் செய்தார்கள். ஐயோ, வனாந்தரத்திலே என்னை கொண்டு வந்து எங்களை கொல்லவா வந்தீங்க? வனாந்தரத்திலே எங்களுக்கு தண்ணீர் இல்லை, வனாந்தரத்திலே எங்களுக்கு எதுவுமே இல்லை, இறைச்சி இல்லை. நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே. நாங்கள் அங்கே வெள்ளரி பூண்டும் அங்கே பிஞ்சும் கீரையும் நாங்கள் சாப்பிட்டு, கொமிட்டி கீரை நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாய் இருந்திருப்போமே. அங்கே புதைக்கிறதுக்கு குழி இல்லாமல் வனாந்தரத்தில் கொல்லவா வந்தீர் என்று மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். 40 வருடங்கள் அற்புதங்களை செய்தார். 40 வருடங்கள் வானத்தின் மன்னாவினால் போஷித்தார். ஆண்டவர் போகிற இடமெல்லாம் பாறையை பிளந்தார், செங்கடலை பிளந்தார், மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் மோசேக்கு விரோதமாய் வாக்குவாதம் செய்தார்கள். மோசேக்கு விரோதமாய் வாக்குவாதம் செய்தார்கள். தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தார்கள். எங்கே வாக்குவாதம் உண்டாகிறதோ அங்கே சமாதானம் குலைக்கப்படுகிறது. எங்கே வாக்குவாதம் ஏற்படுகிறதோ அங்கு அன்பு புதைக்கப்படுகிறது. எங்கே வாக்குவாதம் ஏற்படுகிறதோ அங்கே பிரிவு உண்டாகிறது. எங்கே வாக்குவாதம் ஏற்படுகிறதோ அங்கே தவிப்பு வருகிறது. எங்கே வாக்குவாதம் வருகிறதோ அங்கே விரோதங்கள் வருகிறது. எங்கே வாக்குவாதம் வருகிறதோ அங்கே பிரிவினை வருகிறது. அப்படிதான் ஆதியிலே இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுல 2 பேரு விட்டு கொடுத்தார்கள். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். அதே போல அவனுடைய வயிற்றில் பிறந்த ஈசாக்கு அவனும் விட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. எஸ்ஐக்கு எடுத்துக்கிறியா? எடுத்துக்கோப்பா. சித்தனா எடுத்துக்கிறியா? எடுத்துக்கோப்பா. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ரெகோபோத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எஸ்ஐக்கு வரலாம் உன்னுடைய வாழ்க்கையில, சித்தனா வரலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு ரெகோபோத்தை உருவாக்க ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில மாறி மாறி சித்தனா வரலாம், ஏசைக்கு வரலாம், சர்ச்சை வரலாம், சர்ச்சை வரலாம். உன் வாழ்க்கையில வெறுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டு கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில நான் ரெகோபோத்தாய் இருந்து உனக்கு நிறைய அற்புதங்களை செய்ய நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்கள் விட்டு கொடுக்கிறதுனால். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13, 14. முதலாவது நீதிமொழிகள் 17:9 எடுப்போம். வாக்குவாதத்தினாலே நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், வாக்குவாதத்தினால் நாம் தொலைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். எடுத்து வாசிங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுறவன் யாரா? சிநேகத்தை நாடுகிறான். ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதை மறைக்க வேண்டும், அதை ஊதி பெருசாக்கிட கூடாது, அதை போய் இன்னொரு இடத்துல சொல்லக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனையை நீ மூட வேண்டும். அதை விட்டு நீ ஊரா எடுத்து சொல்ற அப்படின்னா நீ பிராண சிநேகிதனை பிரிக்க பார்க்கிறாய். தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவனை நீ பிரிக்க பார்க்கிறாய். குற்றத்தை மூடுகிறவன், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருவது இயல்பு. சோ எல்லாமே சரியாகிறது இல்லை. வெவ்வேறு சூழ்நிலையில் இருந்து ஒன்றாக ஒரு குடும்பத்திலே ஜோடி பொருத்தமா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில சில காரியங்கள் பொருத்தமா இருக்காது, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஜோடி பொருத்தம்னு சொல்லுவாங்க, ஆனா அவருடைய மனதளவிலே அவர்கள் பொருத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு பின்னணியில் வந்ததுனாலே வாக்குவாதங்கள் முற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதனால் ஏற்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். பேச்சு வலுக்க வலுக்க பிரச்சனை எதிர்பார்க்கிறது, பிரச்சனை எழும்புகிறது. அப்படியானால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவது இயல்பு. அது வாக்குவாதங்களாய் முற்றும் பொழுது அது விரோதமாய் மாறுகிறது, பிரிவினையாய் மாறுகிறது, அது பிரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாய் மாறுகிறது. எப்பொழுது உனக்குள்ளே வாக்குவாதங்கள் வருகிறதோ அல்லது மற்றவர்களால் வருகிறதோ நீ விட்டு கொடுத்து போ. கர்த்தர் உன்னை ரெகோபோத்தாய் உன்னை வைப்பார், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். நீயோ அவர்களைப் போல நீ வாக்குவாதம் பண்ணினால், லோத்து பாருங்க, ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு பக்கம் பாருப்பா, எல்லாம் உனக்கு சொந்தன்னு ஆண்டவர்
சொத்துக்களை கொடுத்தார். ஆனால் லோத்து வாக்குவாதம் பண்ணி அண்ணா மன்னிச்சுக்கோங்கன்னு அங்க காம்ப்ரமைஷனா இருந்தா லோத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனால் லோத்து என்ன பண்ணா, அவன் நீர் பொருந்திய வளமாய் இருக்கக்கூடிய சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். கடைசியில சோதோமில் இருக்கக்கூடிய மக்கள் ஓரினை சேர்க்கையா இருந்தார்கள். ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் திருமணம் செய்யக்கூடிய பழக்கங்கள் நிறைந்ததா எங்க இருந்தது. அந்த பட்டணத்திலே மோசமான ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். அங்கே போய் அவன் இருந்ததினாலே கடைசியில என்ன ஆனது என்று சொன்னால், ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் அங்கே திருமணம் செய்யக்கூடிய பாவமான சூழ்நிலையில அந்த ஊருக்கு போனதனால கடைசியில பாருங்க, அவனுடைய மனைவியை இழந்தான். கடைசியாக அவருடைய 2 பிள்ளைகளோடு அவன் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவருடைய பிள்ளைகள் அவனோடு சேர்ந்து மோசமான சந்ததியை பெற்றெடுத்தாங்க. 2 சந்ததியை அவங்க பெற்றெடுத்தாங்க. அம்மோன் என்கிற ஒரு சந்ததியை பெற்றெடுத்தாங்க. மோவாப் என்கிற 2 சந்ததியை, மோசமான சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை வாக்குவாதத்தினால பிரிந்து போனதனால அவனுடைய வாழ்க்கை இறுதியில எப்படி முடிந்தது என்றால் பரிதாபமாய் முடிந்தது. அவருடைய மனைவியை அவன் இழந்து போனான். ஆண்டவர் சொன்னாரு, ஓடுபா, திரும்பி பார்க்காத. ஆனா அவருடைய மனைவி அவளை திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிட்டா. 2 பிள்ளைகளும், மூத்தவளும் இளையவளும் தன்னுடைய தகப்பனாருக்கு சாராயம் கொடுத்து, இன்னைக்கு என் கூட படுக்கட்டும், நாளை உன் கூட படுக்கட்டும்னு அந்த தகப்பனாலே சந்ததிகளை பெற்றெடுக்கக்கூடிய அவல நிலை எங்கே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த ஊர்ல இருக்கிற பெண்களிடத்திலே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவருடைய மகள் கெடுக்கப்பட்டதால் அந்த பெண் அந்த ஊர்ல இருக்கிறவருடைய மோசமான பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டதினாலே வாக்குவாதத்தினால் பிரிந்து போனார்கள். ஆனால் வாழ்க்கை சரியா இல்லை. ஆனால் ஆபிரகாம் விட்டு கொடுத்து அமைதியா இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிற்காலங்களிலே அவனுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் இப்படியே ஒரு பிரச்சனை வருகிறது. ஆனால் ஈசாக்கு விட்டு கொடுத்தார். சர்ச்சைக்குரிய இடம் நமக்கு தேவையில்லை, வெறுக்கக்கூடிய இடம் நமக்கு தேவையில்லை, விஸ்தாரமான இடம் நமக்கு தேவை. விட்டு கொடுத்தார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பலுகி பெருக செய்தார். கர்த்தர் சொல்றார், உங்க வாழ்க்கையில நீங்க வாக்குவாதத்திற்கு வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். விரோதங்களும் வைராக்கியங்களும் வாக்குவாதங்கள் எங்க இருக்கிறதோ அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். தேவன் அவர்களோடு இல்லை, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எபிரேயர் 13:1 சொல்லுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால் என்ன இருக்கு? எடுத்து வாசிங்க எடுத்தவர்கள். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடுத்த வசனம், ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் என்று குலவேலியாளின் வீட்டாரால் நான் கேள்விப்பட்டேன். கவனிங்க, பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள வைராக்கிய வாக்குவாதங்கள் இருக்குது என்றதை நான் கேள்விப்பட்டேன். அதனால நீங்க எப்படி இருக்கணும்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உனக்காக மரிச்சார், கேபாவா உனக்காக மரிச்சார்? இல்ல இல்லவா, கிறிஸ்து தானே நமக்காக மரித்தார். ஆகையால் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் வேண்டாம். வாக்குவாதம் ஏற்படுகிறது என்றால் விவாதம் எழும்பும் முன்னே நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டும். அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் வாக்குவாதம் முத்தி பிரச்சனையாய், அடிதடியாய், சண்டையாய், விரோதங்கள் வந்து, பிரிவினைகள் வந்து, பிரச்சனைகள் வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் சுமக்கக்கூடியவனாய் நீ மாறிவிடுவார். ஈசாக்கு அறிவுள்ளவன், ஆபிரகாம் அறிவுள்ளவன், தேவனால் நடத்தப்படுகிறவன். ஆகையால் தான் ஆபிரகாம் விட்டு கொடுத்தான்.
ஈசாக்கு விட்டு கொடுத்தான். சர்ச்சைக்குரிய இடம் வேண்டாம், வெறுக்கப்படுகிற இடம் வேண்டாம், நமக்கு விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் எடுத்தவர்கள் வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னிங்கள். இரண்டாவது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் குற்றத்தை மூட வேண்டும், இரண்டாவது ஒருவரை ஒருவர் கிறிஸ்து உங்களை மன்னிப்பது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அப்படியானால் வாக்குவாதம் செய்யறவங்க எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் வாக்குவாதம் செய்யாதவர்கள் கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாய் விட்டு கொடுத்து மன்னித்து வாக்குவாதம் இல்லாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 29:11வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். மூடன் தன் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். ஞானி என்ன செய்யறாராம்? அடக்கி வைக்கிறான். மூடன் என்ன செய்யறானா? எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுவான். உன் வாழ்க்கையில உனக்கு ஏதாவது நடக்குதுன்னா அதை சொல்ல, அதை மனசுல வச்சுக்கோ. வாக்குவாதம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். இன்னைக்கு நான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன், நமக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கிறபடினாலே வாக்குவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்போம், கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். வாழ்க்கையில ஏசைக்கு வரலாம், சித்தனா வரலாம், ஆனால் ரெகோபோத்தை உண்டாக்க கர்த்தர் உனக்காக ஆயத்தமா இருக்கிறார். நீ பலுகி பெருக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். இதுல நிறைய பேரு வாக்குவாதத்தினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். ஆனால் விட்டு கொடுத்ததினாலே, வாக்குவாதம் பண்ணாததினாலே ஆபிரகாமின் பெயர் இன்றைக்கு உதாரணத்துக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் பெயர் உதாரணத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நில்லுங்கள். வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வந்தால் விரோதம் வரும், விரோதம் வந்தால் பிரிவு வரும், பிரிவு வந்தால் நமக்கு என்ன வரும்? தனிமை வரும். தனிமை வந்துருச்சுன்னா தவிப்பு வந்துடும். வாக்குவாதங்கள் வேண்டாம். கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்போம். ரெகோபோத் நமக்காக கர்த்தர் உண்டாக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை வரும் பொழுது விட்டுக் கொடுங்கள். குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது விட்டுக் கொடுங்கள். சகோதரனுக்குள்ளே பிரச்சனை வந்தால் விட்டுக் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், குடும்பத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தா அவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா 2 தான். ஒன்று நகைக்கடை, இன்னொன்று துணிக்கடை. பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள சரி பண்றதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று நகைக்கடை அல்லது துணிக்கடை. ஏதோ ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தான், அவங்களுடைய அந்த விவாதமும் என்னது பகையும் எல்லாம் மாறுது, தர்க்கங்கள் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விரும்பாததை நாம் செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். ஆகையால் நாம் என்ன செய்யணும்? விவாதம் வருவதற்கு முன் வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வாக்கு தத்தத்தை நம்பி வாழ வேண்டும். நமக்கு ரெகோபோத் இருக்கிறது. நம்மை பலுகி பெருக செய்யக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். கர்த்தர் வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்க ஆவலாக இருக்கிறார். ரெகோபோத் உங்களுக்கு இருக்கிறது. விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். புதிய பாதையை உங்களுக்காக ஏற்படுத்துகிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.
God bless you.